அரசியல் தெரியாத அண்ணாமலை தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக அவரது கட்சியையே பின்னிலைப்படுத்தி வருவதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி புறநகர் பேருந்து பணிமனையில் அண்ணா தொழிற்சங்க அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசியல் தெரியாத அண்ணாமலை தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக அவரது கட்சியையே பின்னிலைப்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். அவர் அந்த கட்சியை பொம்மை முதல்வர் ஸ்டாலின் கூறும் பொய்களின் விளைவு நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவித்தார். ஒரு ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கொண்டு பொய் சொல்லுகின்ற ஒரு முதல்வர் யார் என்று சொன்னால் அது திரு ஸ்டாலினை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. நீட் தேர்வு எந்த காலத்தில் வந்தது என்று எல்லாருக்குமே தெரியும். ஏதோ பேசுகிறார், குழம்பி போயிருக்கிறார். அதே போல் ஜல்லிக்கட்டை காப்பாற்றியது நான் என்று கூறுகிறார். அந்த வரலாறு கூட ஒரு 5 ஆண்டுகளுக்கு இடைவெளி தான். ஜல்லிக்கட்டை காப்பாற்றியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு. போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த பொழுது மத்திய அரசோடு பேசி நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்று மத்திய அரசோடு பேசி உடனடியாக தீர்வு கண்டு ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு எல்லா வகையிலும் நடவடிக்கை எடுத்தது கடந்த ஆட்சியில் இருந்த எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது தான் நடைபெற்றது. அதை அவர் சொல்லுகிறார். இப்படி மக்கள் மறந்து விடுவார்கள், எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற துணியில் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனுடைய எதிர் விளைவுகள் நாடாளுமன்றத்தில் தெரியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.